வணக்கம் மக்களே, தமிழ் காதலி நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஆடியோ வடிவில் வெளிவர என்னுடைய அடுத்த தொடர்கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகையவளின் காதல் அசுரனே, பாகம் 1. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. அத்தை, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு தானே விலகி போகிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்கவே முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அத்தை என்று தன் கணவனின் தாயிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள் அவள். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்க, கைகளை கூப்பி மண்டியிட்டு அமர்ந்து அவள் கெஞ்சி கொண்டிருக்க, அவள் வயிற்றில் ஓங்கி மிதித்தாள் அந்த பெண் உருவம் கொண்டிருந்த அரக்கி. அதில் வயிற்றை பிடித்துக்கொண்டு கீழே விழுந்தவளுக்கு பலி உயிர் போனது. அம்மா என்று வலியில் அலறியவள் வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே சுருண்டு படுத்துவிட, இங்கே பாருடி, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். யாரும் இல்லாத நாய் நீ. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை கொண்டு போட்டா கூட உனக்கு சொந்தம் கொண்டாட எவனும் வரமாட்டான். அவ்வளவு ஏன், நீ செத்தா உன் பணத்தை அடக்கம் பண்றதுக்கு கூட நாதி இல்லாத நாய் நீ. நான் என்ன சொல்றனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும். ஒழுங்கு மரியாதையை அந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடியாகி வந்து மணமேடையில உட்கார்ற வழியை பாரு, இல்லை உன்னை கொண்டு புதைச்சிடுவேன் என்று வாயில் வெற்றிலையை குழப்பிக்கொண்டு அந்த அரக்கி கோபமாய் கூற, முடியாது, என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே முடியாது. என் புருஷன் இல்லாத ஒரே காரணத்தினால தானே இப்படி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாட்டி வைக்கிறீங்க. என்கிட்ட அராஜகமாக நடந்துக்கிறீங்க. இந்த தடவை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நான் இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியே போகிறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று கோபமாக கத்தியவள் அங்கிருந்து எழுந்து வெளியே செல்ல முற்பட, அவளை பின்னிருந்து முடியை இழுக்கி பிடித்து இழுத்தாள் அந்த அரக்கி வடிவில் இருக்கும் அவள் ஜெயந்தி. அவள் முடியை இறுக பற்றியதில் ஆ என்று அவள் வாய்விட்டு கதற, அவ்வளவு நேரம் ஓரமாக நின்று இருந்த அந்த அரக்கியின் கணவன் கருணாகரனோ, ஜெயந்தி சின்ன பொண்ணு, அவளை விடு, பக்குவமா எடுத்து சொல்ற விதத்துல சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. எதுக்காக அவளை இப்படி காயப்படுத்துற என்று ஏதோ பேச, யோ நீ வாய மூடு. ₹1 உதவாத ஆள் நீ என்கிட்ட பேசுறியா? ஓரமா பாய மூடிட்டு போய் அப்படி நில்லு என்றால் தன் கணவன் என்ற மரியாதை கொஞ்சமும் இல்லாமல் அவரை பார்த்து ஜெயந்தி. இதற்கு மேல் தான் பேசினால் நிச்சயம் தான் மேலும் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் என்று உணர்ந்த அவர் ஓரமாய் போய் மீண்டும் நின்றுவிட, அம்மா இவகிட்ட எல்லாம் என்னம்மா பேச்சு? 4 அறை விட்டு புடவையை தூக்கி மூஞ்சில விசிறி அடிச்சிட்டு வா. ஒருவேளை நம்ம சொல்றத கேட்கலனா இங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போயிடலாம் என்றாள் அந்த அரக்கியின் மகள். அந்த அபலையின் நாத்தனார் என்னும் உருவில் இருக்கும் கொடூர மனம் கொண்டவள் அவள்தான் ரீஷ்மா. நீ சொல்றது சரிதாண்டி, இவகிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்று அவள் முடியை பிடித்து இறுக்கமாக இழுத்து கொண்டே அவள் கூற, அத்தை விடுங்க அத்தை, எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் என்னை விடுங்க என்று கதறி துடித்தாள் அந்த பெண். அவள்தான் ஷன்வி அனாதிகா, நம் கதையின் நாயகி. இவள் ஓரமாக நின்று தன் இளைய மருமகள் அடிவாங்கி கொண்டிருப்பதை தன் பெரிய மருமகள் ரசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஜெயந்தி, விக்ரு இங்கே வாமா என்று அவளை பாசமாக அழைத்தாள். அவ்வளவு நேரம் அனாதிகாயிடம் இருந்த ஆங்காரமும் கோபமும் இப்பொழுது அடியோட மாறி விக்ருதாவை அன்போடு தன்னிடம் அழைத்தாள் ஜெயந்தி. சொல்லுங்க அத்தை என்று தன் 50,000 மதிப்புள்ள பட்டுப்புடவை கீழே சரசரக்க உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு தெனாவட்டாக நடந்து வந்தாள் விக்ருதா. அனாதிகாவை மேலிருந்து கீழாக ஒரு ஏளன பார்வை பார்த்தவாறு தன் அத்தை ஜெயந்தியை அவள் திரும்பி பார்க்க, சீக்கிரம் இவளை தயார் பண்ணி வெளியே கூட்டிட்டு வாமா. ஏதாவது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணா 4 போடு இல்லை ரத்தம் வர அளவுக்கு அடி. நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் இவ மணமேடையில் வந்து உட்காரணும் என்று ஜெயந்தி கூற, இதோ அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இவ்வளோ சிறப்பாக கவனித்து மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வேண்டியது என்னோட பொறுப்பு என்று அனாதிகாவை வன்மமாக பார்த்தவாறு கூறினாள் விக்ருதா. ஜெயந்தி ஓரமாக நின்று இங்கு நடப்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தன் கணவன் கருணாகரனை ஒரு பார்வை பார்த்தவள், வாயா வெளியே, பொம்பளைங்க இருக்கிற ரூம்ல உனக்கு என்ன வேலை? முதல்ல வெளியே வா என்று கோபமாக கூறிவிட்டு வெளியே செல்ல, ரீஷ்மா வேகமாக அனாதிகா அருகே வந்தவள் தன்னை விட வயதில் பெரியவள் தனக்கு அண்ணி என்னும் சாணத்தில் உள்ளவள் என்று கூட பாராமல் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அதில் நிலை குலைந்து அனாதிகா கீழே விழுந்தவள் கன்னத்தில் கை வைத்து கொண்டு அழுகையுடன் அவளை பார்க்க, என்னடி பார்க்குற? கொன்னுடுவேன். உன்னோட மதிப்பு என்ன தெரியுமா? 5 கோடி. ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிறத கேட்டால் உயிரோட வாதி ஏதாவது ஒரு மூலையில் நீ இந்த உலகத்தில் இருக்கலாம்.
இல்லை நீ இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவோம். ஒழுங்கு மரியாதையாக ரெடியாகு என்று அரைக்கி போல் கர்ஜித்துவிட்டு வெளியே செல்ல விக்ருதா கீழே அழுது கொண்டிருந்தவளின் ஒரு கையை பிடித்து வேகமாக இழுத்து அவள் முகத்தில் புடவையை விசிறி அடித்தாள். புடவையை கட்டிட்டு வா என்றாள் தெனாவட்டாக விக்ருதா. அதற்கு முடியாது என்று அனாதிகா கண்ணீருடன் தலையசைக்க அவளை 4 அறை அறைந்துவிட்டு அவள் புடவை முந்தானையை பிடித்து இழுத்தாள் விக்ருதா. அம்மா என்று கதறிக்கொண்டே தன் உடலை கை வைத்து மறைத்து கொண்ட அனாதிகா அழுகையுடன் கீழே கால்களை குறுக்கி அமர்ந்துவிட அவள் முடியை பிடித்து மேலே தூக்கியவள் மீண்டும் அவள் கன்னத்தில் 2 அறை விட்டு வேகமாக அவள் ஆடைகளை அனைத்தையும் கிழித்து எறிந்து திருமணத்திற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த புடவையை அவள் உடலில் ஏனோ தானோ என்று சுற்றி அவளை அலங்கரிக்க துவங்கினாள். அவளை அலங்கரித்து வேகமாக அவள் கழுத்தில் மாலையை எடுத்து போட்டவள் அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வர, அக்கா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, உங்கள் தங்கச்சியை என்னை நினச்சி என்னை காப்பாத்துங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கக்கா என்று அழுகையுடன் கத்திக்கொண்டே பின்னே வந்தாள் அனாதிகா. ஆனால் அவள் கெஞ்சலையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாத அந்த அரக்கி அவளை இழுத்து கொண்டு சென்று மணமேடையில் தள்ள மேடையில் விழுந்தவள் தன் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த 50 வயது கிழவனை திரும்பி பயத்துடன் பார்த்தாள். பற்கள் முழுவதும் பான்பரா கரை நிறைந்து இருக்க அவளை தவறான பார்வையுடன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அந்த கிழவன். அவள் பயத்தில் அங்கிருந்து எழ முயல அவளை அழுத்து பிடித்து அமர வைத்த ரீஷ்மா ஐயரிடம், ஐயரே சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க என்றாள் கட்டளையாக. வேண்டாம், என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்று அனாதிகா கத்தி கதற அவள் கதறலை எல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தாலியை ஐயரிடமிருந்து வாங்கி அவள் கழுத்தில் கட்ட முயன்றான் அந்த கிழவன். அந்நேரம் அங்கு டமார் என்று துப்பாக்கி சத்தம் கேட்க அனைவரும் பதறி அடித்து சத்தம் வந்த திசை நோக்கி திரும்ப அங்கு நின்று இருந்தான் ஒருவன். 6 அடி கிரேக்க சிற்பம் போல் முகம் இறுக்கி ரௌத்ரம் பொங்கும் விழிகளுடன் வேட்டையாட காத்திருக்கும் அரிமாவை போல் இருந்தான் அவன். அவன் விஷ்வக் இந்திரஜித், நம் கதையின் நாயகன். ஆனவனின் தோற்றம் கண்டே அனைவரும் பயந்து நின்று இருக்க தன் அழுத்தமான காலடிகளுடன் உள்ளே நுழைந்தான் இந்திரஜித். தன்னை தாலி கட்ட விடாமல் தடுத்த கோபத்தில் அந்த கிழவன் தன் அடியாட்களை பார்த்தவன், டேய் அவனை அடிச்சு கையை காலை உடைச்சு தூக்கி போடுங்கடா என்றான் கோபமாக. அவன் கூறியதை கேட்டு அவன் அடியாட்கள் வேகமாய் இந்திரஜித்தை தாக்க வர அனைவரையும் சீரும் சிறுத்தை போல் அடித்து துவைத்து அனைவரையும் மூளைக்கு மூளை தூக்கி வீசிறி அடித்தான் இந்திரஜித். அவனின் ஆக்ரோஷத்தை கண்டு ரீஷ்மா, விக்ருதா, ஜெயந்தி உட்பட 3 அரக்கிகளும் பயந்து அங்கிருந்த தூணின் பின்னே மறைந்து கொள்ள தன் அழுத்தமான காலடிகளுடன் மணமேடையை நோக்கி சென்றவன் கோபத்தில் தன்னை தாக்க வந்த அந்த கிழவனை ஒரே கையால் அடித்து தூக்கி விசிறி எறிய கீழே விழுந்த கிழவனுக்கு உடலெங்கும் எங்கெங்கெல்லாம் எலும்புகள் முறிந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த கிழவனின் அலறல் சத்தத்தில் அங்கிருந்த அனைவரும் நடுநடுங்கி நிற்க அங்கிருந்த மஞ்சள் தாலியை வேகமாக எடுத்தவன் மணமேடையில் ஒன்றும் புரியாமல் கண்ணீருடன் அமர்ந்திருந்த அனாதிகாவை பிடித்து வெடுக்கென்று இழுத்து தன் அருகே நிறுத்தினான். அவன் என்ன செய்ய போகிறான் என்று புரியாமல் அனாதிகா பயத்துடன் அவனை பார்க்க அடுத்த நொடி அவள் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறில் கோர்க்கப்பட்டிருந்த மாங்கல்யத்தை கட்டி 3 முடிச்சிட்டு அவளை திருமதி ஷன்வி அனாதிகாவாக மாற்றியிருந்தான் விஷ்வக் இந்திரஜித். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகையவளின் காதல் அசுரனே பாகம் 2. தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யத்தை வெறித்தவாறு உணர்ச்சிகளற்ற முகத்துடன் கண்களில் கண்ணீர் வழிய நின்று இருந்தாள் அனாதிகா. அவள் கழுத்தில் 3 முடிச்சிட்ட ஆனவனோ அவளின் முகத்தை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன் பின்பு தன் பார்வையை வலியில் அலறிக்கொண்டு கீழே விழுந்திருந்த கிழவனை நோக்கி திருப்பினான். அனாதிகாவின் கரங்களை இறுக பிடித்து கொண்டு அவன் மேடையை விட்டு கீழே இறங்க அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் பொம்மை போல் நகர்ந்தாள் அனாதிகா. அந்த கிழவனின் முன்பு வந்து அவளுடன் நின்றவன் அந்த கிழவனின் நெஞ்சில் மேலும் ஓங்கி மிதிக்க அவன் நெஞ்செலும்பு உடையும் சத்தமே கேட்டது அவர்களுக்கு. ஐயோ அம்மா என்று பயத்தில் ரீஷ்மா காதை பொத்திக்கொண்டு கத்த அவள் சத்தத்தில் அவள் புறம் திரும்பிய இந்த அனாதிகாவின் கரங்களை விடுத்து ரீஷ்மாவை நோக்கி நகர்ந்தான் இந்தர். அவ்வளவு நேரம் பயத்தில் கண்களை மூடி நின்றிருந்தவள் இந்திரஜித் காலடி சத்தத்தில் தன் கண்களை திறந்தவள் அவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயந்து தன் அருகே நின்றிருந்த தன் தாய் ஜெயந்தியின் பின்னால் ஒழிய முயன்றாள். ஜெயந்தியோ தானே எப்படி அவனிடமிருந்து தப்பி செல்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தவள் அவன் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு உயிர் உறைந்த நிலையில் வெளிரிய முகத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
அவர்களை நெருங்கியவன் தன் ரவுத்திரம் பொங்கும் விழிகளால் ஜெயந்தி, விக்ருதா, ரீஷ்மா மூவரையும் உறுத்து விழிக்க, தம்பி, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க? முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க. அவள் என்னோட மருமக. அவளை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். முதல்ல இங்கேருந்து போங்க என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஜெயந்தி பேச அவளை பார்த்து கொண்டே சொடக்கிட்டான் இந்திரஜித். அந்த சத்தத்தில் இந்திரஜித்தின் பாதுகாவலர்களில் உள்ள சில பெண்கள் உள்ளே வந்தவர்கள் அவனின் கட்டளைக்காக நெஞ்சை நிமிர்த்தி நிற்க அவனோ நேராக தன் விரலை ஜெயந்தியை பார்த்து நீட்டினான். அடுத்த நொடி ஜெயந்தியை அக்குவேர் ஆணிவேராக பிரித்து மேய துவங்கியிருந்தனர் இந்தரின் பெண் பாதுகாவலர்கள். அதில் பயந்து போன ரீஷ்மா, ஐயோ அம்மாவை விடுங்க, எதுக்கு அவங்களை அடிக்கிறீங்க, விடுங்க என்று அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண நல்ல வாட்ட சாட்டத்துடன் உடற்பயிற்சி மேற்கொண்டிருந்த இரும்பு உடலுடன் இருந்த ஒரு பெண் காவலாளி ரீஷ்மாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைய அதில் சுருண்டு விழுந்தாள் அவள். ஜெயந்தியோ இங்கு தன்னை காப்பாற்றுமாறு கத்தி கதறி கொண்டிருந்தாள். யோ, உன் பொண்டாட்டியை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, ஓரமா நிக்கிற, வந்து என்னை காப்பாத்தியா என்று ஓரமாக பயந்து நின்று இருந்த தன் கணவன் கருணாகரனை ஜெயந்தி துணைக்கு அழைக்க அவரோ இன்னும் பயந்து ஓரமாக நின்று கொண்டார். விக்ருதா பதிலுக்கு எகிரி கொண்டு வந்தவள், ஹேய், நான் யார் தெரியுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் நான் அவர்கிட்ட சொன்னா நீங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம உங்களை உருத்தெரியாம அழிச்சிடுவாரு, விடுங்கடி அவங்கள என்று அவள் காய்ச்சி மூச்சென்று அந்த காவலர்களிடம் கத்த அவள் முடியை பிடித்து இழுத்து அங்கிருந்த ஒரு தூணில் முட்டினாள் ஒரு பெண் பாதுகாவலாளி. ஐயோ அம்மா என்று மண்டை உடைந்து ரத்தம் வர அவள் வலியில் கத்த அவளுக்கும் சரமாரியாக அடிகள் விழ துவங்கியது. அவர்களின் கூச்சல் சத்தத்தில் அவ்வளவு நேரம் பொம்மை போல் நின்று இருந்த அனாதிகா தன் சுயநினைவிற்கு வந்தவள் அவர்கள் நிலை கண்டு பதறி அடித்துக்கொண்டு அவர்களை காக்க ஓடினாள். ப்ளீஸ் அவங்கள விட்டுடுங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க என்று கத்திக்கொண்டே அவள் அவர்களை நெருங்க முற்பட அவளை தன் ஒற்றை கரத்தால் அழித்து பிடித்திருந்தான் இந்தர். அவனின் செயலில் பதறியவள், ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க? முதல்ல என் கையை விடுங்க, அவங்கள யாரும் அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க, ப்ளீஸ் சார், அவங்கள அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க என்று இந்தரிடம் கெஞ்ச அவனோ அடி வாங்கி துடித்து கொண்டிருக்கும் பெண்கள் என்னும் உருவில் இருக்கும் அரக்கிகளைத்தான் அழுத்தமாய் பார்த்தவாறு நின்றிருந்தான். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று கண்களில் கண்ணீர் வழிய அனாதிகா இந்தரிடம் கெஞ்ச அவளின் சத்தத்தில் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான் இந்திரஜித். அதில் ஒரு நொடி தன் துடிப்பையே தன் இதயம் நிறுத்தியது போல் ஆகியது அனாதிகாவிற்கு. அவ்வளவு சீற்றம் இருந்தது அந்த கண்களில். கண்கள் சிவந்து தீப்பொறிகளை கக்கி கொண்டிருந்த அவன் விழிகளை பார்த்த அவளுக்கு அடுத்த வார்த்தை பேச நாவே எழவில்லை. அப்பொழுதும் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டவள், சார் நான் என்று அனாதிகா ஆரம்பிக்கும் பொழுதே உஷ் என்ற சத்தத்துடன் தன் ஒற்றை விரலை அவள் வாயில் வைத்து எதுவும் பேசாதே என்று அவளுக்கு விழிகளை உருட்டி சைகை செய்தான் இந்தர். அதில் அவள் வாய் கம் போட்டது போல் ஒட்டி கொண்டது. மீண்டும் தன் பார்வையை அடிவாங்கி கதறிக்கொண்டிருக்கும் அரகிகளின் புறம் திருப்பிய இந்தர் மீண்டும் சொடக்கிட அந்த சத்தத்தில் அவர்களை அடித்து கொண்டிருந்த பெண்கள் அமைதியாகி இந்தரின் புறம் திரும்பினர். அவர்களை வெளியே செல்லுமாறு இந்தர் சைகை செய்ய ஓகே பாஸ் என்று பணிவுடன் கூறியவர்கள் வெளியே செல்ல துவங்கினர். இந்தரின் விழிகள் அடிவாங்கி ஒவ்வொரு மூளைக்கும் சின்னாபின்னமாகி கிடக்கும் அரக்கிகளின் மீதுதான் படிந்தது. தன் அழுத்தமான காலடிகளை முன்னோக்கி வைத்து அவர்கள் மூவரையும் நெருங்கிய இந்திரஜித் ஒற்றை விரல் நீட்டி, இதுக்கு மேலே இவளோட நிழலை கூட நீங்க தொடரணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்க அந்த நிமிஷம் உங்க உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடும் என்றான் கர்ஜனையாக. அதில் பெண்கள் மூவருக்கும் உள்ளம் நடுநடுங்கி போனது. பயத்துடன் அவர்கள் அவனை பார்க்க, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேலே நீங்கள் அவளை நெருங்கணும்னு நினச்சா அப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும். இப்போ அவள் மிஸ்ஸஸ் விஸ்வக் இந்திரஜித், அது ஞாபகத்தில் இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் என்ற அவனின் உருமலான வார்த்தைகளில் அனாதிகாவிற்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மனதில் ஒருவனை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இன்னொருத்தவனுக்கு மனைவியாக வாழ முடியும்? இது எவ்வளவு பெரிய அபத்தம்! தன் கணவனுக்கு தான் செய்யும் துரோகம் அல்லவா இது? இந்த கழுத்தில் உள்ள மாங்கலத்திற்கு தான் ஏற்றவள் தானா? இதை நெஞ்சில் சுமக்கும் தகுதி தனக்கு உண்டா என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டவளுக்கு தன்னை இந்த இழிநிலைக்கு தள்ளிய இந்தரின் மீது கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவள் கண்களில் கண்ணீருடன்,
அவன் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருக்க தன் பார்வையை அனாதிகாவின் புறம் திருப்பியவன் அவள் அருகே சென்று அவள் கரத்தை பிடித்து கொண்டு வெளியே செல்ல முற்பட அவளோ அங்கிருந்து நகராமல் அப்படியே நின்றாள். அவளின் செயலில் புருவம் சுருக்கிய இந்திரஜித் அவளை பார்க்க, நான் வரமாட்டேன் என்றாள் பார்வையை எங்கோ பார்த்து கொண்டு அழுத்தமான குரலில். அவள் கூறியதை கேட்ட ஜெயந்திக்கு அந்த நிலையிலும் வெற்றி களிப்பு தோன்றியது. இருக்கணுமே, நீ கடைசி வரைக்கும் என் வீட்டில் தானடி இருந்தாகணும், உனக்கு வேற வழியே இல்லை என்று தனக்குள்ளேயே வன்மமாக நினைத்து கொண்டவள் அவள் அடுத்து என்ன கூறப்போகிறாள் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, நீ வரியா வரலையான்னு கேட்கல, என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்றேன் என்றான் கட்டளையான குரலில் இந்தர். அதில் கோபமடைந்த ஜெயந்தி தன் வலியை பொறுத்து கொண்டு மெல்ல எழுந்தவள் அவர்களை நோக்கி வந்தாள். இங்க பாருங்க தம்பி, என் மருமகளுக்கு நீங்க கட்டாய தாலி கட்டியிருக்கீங்க, இது சட்டப்படி குற்றம். நான் நினச்சா உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். ஒழுங்கு மரியாதையை நீங்கள் கட்டின தாலியை அவள் கழுத்துலேருந்து கழட்டிட்டு நீங்களே இங்கேருந்து போயிடுங்க. நீங்களா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை மிஞ்சும், இல்லைனா என்று ஜெயந்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இல்லைனா என்ன பண்ணுவ என்றான். அவள் புறம் திரும்பி மார்புக்கு குறுக்கே கரங்களை கட்டி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தியவாறு இந்திரஜித் இரும்பு குரலில். அவனின் தோற்றத்தில் ஜெயந்திக்கு வியர்வை வழிய துவங்கிவிட்டது. பயத்தில் மீண்டும், இல்லைனா அதான் நான் சொன்னல உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன்னு என்று பயத்தில் வார்த்தைகள் தந்தி அடிக்க ஜெயந்தி உளர துவங்க அவள் கூறியதை கேட்டு இதழ் வளைத்து சைக்கோ சிரிப்பை ஒன்றை உதிர்த்தான் இந்திரஜித். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகேயவளின் காதல் அசுரனே பாகம் 3. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையை என் மருமக கழுத்துல நீங்க கட்டின தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு நீங்களே இங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று ஜெயந்தி அவள் பாட்டிற்கு ஏதோ பேசிக்கொண்டே செல்ல அவள் புறம் திரும்பி மார்புக்கு குறுக்கே இரு கரங்களையும் கட்டி கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த இந்தர், இல்லைனா என்ன பண்ணுவ என்றான் உருமலான குரலில். அவ்வளவு நேரம் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்த ஜெயந்தியின் வாய் அவனின் உருமலான குரலில் தந்தி அடிக்க துவங்கியது. அதான் சொன்னனே, போலீஸில் உங்களை பிடிச்சி கொடுத்துடுவேன்னு என்று அவள் வார்த்தை வராமல் திக்கி திணறியவாறு பேச, அப்படியா என்று இதழ் வளைத்து நக்கலாக கேட்டான் இந்தர். அவனின் அந்த சிரிப்பில் உள்ளுக்குள் குளிர் அடிக்க ஆரம்பித்தது ஜெயந்திக்கு. ஆமா, கண்டிப்பா நான் உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடுவேன் என்று ஜெயந்தி மீண்டும் கூற அவளை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்த இந்தர் தன் பார்வையை திருப்பி ஓரமாக நின்று இருந்த கருணாகரனை பார்த்து தன் கைகளை அசைத்து தன் அருகே வருமாறு திமிராக கூற பயத்துடன் தட்டு தடுமாறி அவன் அருகே வந்து நின்றான் கருணாகரன். உன்கிட்ட மொபைல் இருக்குதானே என்று இந்தர் இரும்பு குரலில் கேட்க, இருக்கு சார் என்றான் பயத்தில் அவன். அப்போ உன் ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவை என்றான் தன் தோரணை மாறாமல் இந்தர். அவன் கூறியதை கேட்டு ஜெயந்திக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, போலீஸா? ஐயோ, நம்மளே இவனை எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்னு போலீஸ் சொல்லி இவனை பயமுறுத்தலான்னு பார்த்தா இவன் நம்மளை போலீஸில் மாட்டி விட்டுடுவான் போலவே. போலீஸ் மட்டும் இங்கே வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம தான் பிரச்சனையில் மாட்டுவோம். இதை எப்படி சரி பண்ணுறது என்று அவள் பயத்துடன் நின்று இருக்க, ஃபோன் பண்ணு என்றான் மீண்டும் கர்ஜனையாக இந்திரஜித். தம்பி, தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசாக்காதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்கேருந்து போயிடுங்க. இப்போ என்ன, என் மருமக உங்கள் கூட வரணும், அவ்வளோதானே. தயவு செஞ்சு அவளையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. ஆனால் போலீஸ் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தகவல் சொல்ல வேணாம் தம்பி என்று கருணாகரன் கெஞ்ச ஜெயந்தி கோபமாக கருணாகரனை திட்ட ஆரம்பித்தாள். யோ, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம மருமகளுக்கு இவன் தாலி கட்டுவான், அவளை இங்கேருந்து இழுத்துட்டு போகணும்னு நினைப்பான், நம்ம அமைதியாக இருக்கணுமா? பைத்தியம் மாதிரி பேசாத, அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என்று ஜெயந்தி ஆவேசமாக கூற, என்ன பார்த்துக்குவ என்றான் நக்கலான குரலில் இந்தர். அவனின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்த அழுத்தம் ஜெயந்திக்கு பயத்தை தான் கொடுத்து கொண்டே இருந்தது. மீண்டும், தம்பி, தேவையில்லாமல் பிரச்சனை என்று ஜெயந்தி ஆரம்பிக்க, உன் மேலே கை வச்சா எனக்கு தான் அசிக்கும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன். இப்போவும் நான் நினச்சா என்னோட ஒரே அடியில் நீ செத்துருவ, ஆனால் பாவம் பார்த்து விடுறேன். நீ ஒரு சாக்கடை, உன்னை தொட்டு நானும் அசிங்கமாக விரும்பலை, அதனால தான் என்னோட லேடி பாடி கார்ட்ஸை வச்சு உன்னை பிரித்து மேய சொன்னேன். அதையும் அவங்க சிறப்பாக செஞ்சிட்டாங்க.
அப்பவும் நீ அடங்கலனா உனக்கு இதெல்லாம் பத்தாது போலவே. இன்னும் உனக்கு நிறைய கிடைக்கணும். ஆனால் எல்லாத்தையும் இப்போவே கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து இனி நீ அனுபவிக்க போற வலி அது எப்படி இருக்கும்னு இனி உனக்கு தெரியும் என்ற இந்தரின் வார்த்தைகளில் ஜெயந்தியின் முகம் பேய் அறைந்தது போல் ஆகியது. அப்புறம் உன் பொண்ணு உன் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா நான் வயசில் பெரியவனு உனக்கும் பாவம் பார்க்க மாட்டேன், பொம்பளை பிள்ளைங்கன்னு உன் மருமகளுக்கும் மகளுக்கும் பாவம் பார்க்கவே மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இனி நரகம்தான். நரகத்தில் வாழ்கிற வழி எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு இனி காட்டுறேன் என்று அனாதிகாவின் புறம் திரும்பினான். அவளோ எங்கோ பார்வையை வெறித்தவாறு நின்று இருக்க அவள் அருகே சென்றவன் அவள் கரத்தை இறுக்கி பிடித்தான். அந்த இறுக்கத்தில் அவன் புறம் திரும்பியவள் கண்களில் கண்ணீருடன் அவனிடமிருந்து தன் கைகளை உருவிக்கொள்ள போராட அவள் கரத்தை மேலும் இறுக்கினான் இந்தர். அதில் அவளுக்கு பயங்கரமாக வலி ஏற்பட, சார் என் கையை விடுங்க, எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னால் உங்கள் கூட வாழ முடியாது, உங்கள் கூட இப்போ வரவும் முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார் என்று அவள் கெஞ்சி கதற அவள் கதறலையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அவள் கரத்தை இறுக்கி பிடித்தவாறு அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் இந்தர். அவளின் மறுப்புகளை எல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அவன் அவளை இழுத்து கொண்டு நடக்க அவளோ வரவே மாட்டேன் என்று முரண்டு பிடித்தாள். ஒரு அளவிற்கு மேல் முடியாமல் அவளை அப்படியே தூக்கி தன் தோள் மேல் போட்டவன் வேகமாக வெளியேற அவனின் பாதுகாப்பிற்காக அவ்வளவு நேரம் நின்று இருந்த அனைத்து கார்ட்ஸ்களும் அவன் பின்னே அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். ரீஷ்மா செல்லும் இந்தரையே பார்த்தவாறு தரையில் விழுந்து கிடந்தாள். அவள் கண்களில் என்ன உள்ளது என்பது விக்ரதாவிற்கு நன்றாக புரிந்துவிட இந்த நேரத்தில் கூட இவளால் எப்படி இப்படி யோசிக்க முடிகிறது, எப்படி அவனை சைட்டடிக்க முடிகிறது என்று நினைத்து கொண்டாள். ஜெயந்தி மனதில் கொழுந்துவிட்டு எரிந்த வன்மத்துடன் அவர்கள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருக்க கருணாகரன் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தான். அவளை காருக்குள் தள்ளி கதவை அடைத்த இந்தர் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய கார் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முயன்றாள் அனாதிகா. அவளை தடுத்து பிடித்த இந்தர், இங்கே பார், இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அமைதியாக இரு என்று கர்ஜிக்க, உங்களுக்கு நான் என்ன சார் பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க என்றாள் அவள் அழுகையுடன். அவளின் கேள்விக்கு பதில் கூறாமல் அவளுக்கு சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டவன் கார் கதவை லாக் செய்து விட்டு வண்டியை இயக்க துவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தவாறே அவனுடன் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாள் அனாதிகா. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு இந்தரின் கார் ஒரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற தோற்றம் கொண்டிருந்த வீட்டின் நுழைவு வாயிலுக்குள் நுழைந்தது. வீட்டின் கேட்டிற்கும் உள்ளே இருந்த பங்களாவிற்கும் இடையில் ஒரு சில கிலோமீட்டர் இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி முழுவதும் இரு பக்கமும் பூஞ்சோலை போல் அழகாக பூக்கள் மரங்கள் நிறைந்திருந்தது. கண்களில் கண்ணீருடன் எதையும் ரசிக்காமல் தன் பார்வையை வெளியே வெறித்தவாறு அனாதிகா அமர்ந்திருக்க அவளுப்புறம் தன் பார்வையை திருப்பிய இந்தர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு வீட்டின் முன்பு காரை நிறுத்தினான். காரை விட்டு இறங்கி அவள் புறம் சென்று அவன் கார் கதவை திறந்துவிட அவளோ எந்த உணர்வும் இன்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளை தொந்தரவு செய்ய விரும்பாதவன் அவள் சீட் பெல்ட்டை கழட்டிவிட்டு அவள் கையை பிடித்து எடுத்து காரை விட்டு கீழிறக்க அவளும் அமைதியாக அவன் இழுப்பிற்கு நகர்ந்தாள். அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைய முற்பட, அங்கேயே நில்லுங்க என்று வீட்டினுள் இருந்து ஒரு குரல் கேட்டது கோபமாக. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.